பெங்களூருவில் கடத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறித்ததாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக சரக்கு மற்றும் சேவை வரி அதிகாரிகள் 4 பேரை பெங்களூரு நகர குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூரு மாநகருக்கு உட்பட்ட பையனப்பள்ளி காவல் நிலையத்தில் கேசவ் தத் என்பவர் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தாம் மெக்ஸோ சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற ஐடி நிறுவனத்தில் பணி செய்து வருவதாகவும் கடந்த 30ஆம் தேதி இரவு 9 மணியளவில் தனது வீட்டிற்கு வந்த சிலர் தங்களை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என தெரிவித்ததோடு உங்கள் நிறுவனத்தில் சட்டவிரோத வணிகம் மற்றும் முறைகேடு நடக்கிறது என்றும் வரி ஏய்ப்பு நிகழ்ந்திருப்பதாகவும் கூறி சோதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் தன்னையும் சக பணியாளர்களான பவன்தக், முகேஷ், ஜெயின் மற்றும் மனாக் ஆகியோரை 2 வாகனங்களில் அழைத்துச் சென்று ஒரு இடத்தில் சிறை வைத்ததாகவும் 3 கோடி ரூபாய் பணம் தந்தால் மட்டுமே உங்களை விடுவிப்போம் என மிரட்டி ஒரு கட்டத்தில் வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்டு பேசி பணத்திற்கு ஏற்பாடு செய்யும்படியும் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். இறுதியாக 1.5 கோடி ரூபாயை பெற்ற பின்பு தங்களை விடுவித்ததாகவும் அந்த புகாரில் கேசவ் தத் தெரிவித்திருந்தார். அதன் பேரில் நடவடிக்கை எடுக்க மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டார். இதையடுத்து குற்றப்பிரிவுக்கு வழக்கு மாற்றப்பட்டு வழக்கு விசாரணை தீவிரமடைந்தது. பெங்களூரு ஜிஎஸ்டி பிரிவு உயர் அதிகாரிகளை போலீசார் தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளனர். அப்போது தங்கள் தரப்பில் ரெய்டு எதுவும் நடத்தப்படவில்லை என்று அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணையில் பெங்களூரு ஜிஎஸ்டி ஆணையத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் 4 பேர் கடத்தல் மற்றும் பண பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அனைவரும் ஜிஎஸ்டி நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றும் 32 வயது அபிஷேக் குமார், 50 வயது நாகேஷ் பாபு, 40 வயது மனோஜ் சைனி மற்றும் 29 வயது சோனாலி சகே என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாக பெங்களூரு மாநகர காவல் ஆணையர் தயானந்தா தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு புகாரில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளே கடத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் போன்ற செயலில் ஈடுபட்டு கைதான சம்பவம் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக அமைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.